விழுப்புரம் மாவட்டம் வெண்மணியாத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் சென்ட்ரிங் தொழிலாளி துரை. இவருக்கு பிரியா என்ற மனைவி, 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். துரைக்கும் அவரது மனைவி பிரியாவுக்கும் தினமும் சண்டை வராமல் இருந்தால்தான் ஆச்சரியமே. இந்நிலையில் காலையில் சோறு வடித்த பிரியா ஏதோ ஒரு குழம்பு வைக்க, என்ன குழம்பு இது, காரக்குழம்பு வைத்து தருமாறு துரை கேட்க, வழக்கம் போல இருவருக்கும் வாய்ச்சண்டை வலுத்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, துரையின் மூத்த மகள் பொன்னி அப்பகுதியில் உள்ள 60 அடி ஆழ விவசாய கிணற்றின் முன்பு கத்தி கதற ஆரம்பித்தார். தன் தாய் கிணற்றுக்குள் விழுந்து விட்டார். உடல் தண்ணீருக்குள் போகும்போது கைகள் 2ம் வெளியே வந்து போனது என கூறியபடி அழ, அருகே உள்ள மின்கம்பத்தில் பழுது பார்த்து கொண்டிருந்த மின் ஊழியர் ஒருவர் ஊருக்குள் உள்ளவர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து ஊரே ஒன்று கூடி கிணற்று கரையில் குவிந்து நிற்க, சிலர் கிணற்றுக்குள் குதித்து பிரியாவை தேடினர். ஆனால் பிரியா கிடைக்கவில்லை. கிணற்றின் அடியில் கிடக்கும் சகதியில் சிக்கியிருக்க கூடும் என நினைத்த கிராம மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்க, அவர்களும் விரைந்து வந்து பிரியாவை தேடு என தேடினர். இதற்கு மத்தியில் சிறுமி பொன்னி அழுத அழுகை கரையாத கல் நெஞ்சங்களையும் கரைய வைக்கும்படி இருந்தது. கேக்குற நேரமெல்லாம் அம்மா எனக்கு காசு கொடுத்தாங்க, இனிமே எனக்கு யாரு காசு கொடுப்பா? எனக்கு தினமும் பூ வச்சு அழகு பார்த்தாங்களே, இனி யார் எனக்கு பூ வச்சு விடுவா? அம்மா எனக்கு பூ வச்சு விடுமா என கூறிக்கொண்டே தரையில் முளைத்து கிடந்த புல் பூண்டுகளை எல்லாம் மண்வெட்டி இல்லாமல் கைகளாலேயே களை பறித்து சுத்தம் செய்தார். இப்படி பெரிய மனுஷி போன்று ஒப்பாரி வைத்து அழுத சிறுமியை பார்த்து வருத்தத்தில் ஊரே உச் கொட்டியது. அப்போது சிலர் சிறுமிக்கு தண்ணீர் கொடுத்த போது கூட அம்மாவே போயிட்டாங்க, தண்ணீரா முக்கியம் என்பது போல வாட்டர் கேனை ஒரு தட்டு தட்டி விட்டார் சிறுமி பொன்னி. இதே போல் அருகே ஒரு மூதாட்டியும் தரையில் உருண்டு புரண்டு கண்ணீர் சிந்தினார். இதனிடையே வயல்வெளியில் மயங்கிய நிலையில் கிடந்த பிரியாவை சிலர் தூக்கி வந்து தண்ணீரை தெளித்து மயக்கத்தை தெளிய வைத்தனர். பின்னர் விஷம் ஏதாவது குடித்து விட்டாயா என சுற்றியிருந்தவர்கள் கேட்க, இல்லை மாடு கட்டிவிட்டு வந்த போது மயக்கம் ஏற்பட்டது, அதனால் வயல்வெளியில் படுத்து விட்டேன் என மழுப்பலாக பதிலளித்தார் பிரியா.